6 டே ஸ்பிளிட்ங்கும் போது சேம் அதே தான், புஷ் புல் லெக்ஸ் திரும்ப புஷ் புல் லெக்ஸ். புஷ் புல் லெக்ஸ்ன்ற போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்ளீட்டா புஷ் போடுவாங்க, செஸ்ட் ட்ரைசெப்ஸ் கம்ப்ளீட்டா போட்டு ஷோல்டர்ல வந்து நமக்கு புஷ் மூவ்மெண்ட், 2 புஷ் மூவ்மெண்ட் இருக்கு ஆக்சுவலா. நம்மளோட ஷோல்டர் பிரஸ் அப்படிங்கிறது ஃப்ரண்ட் ஷோல்டர் ஆக்டிவேஷன் அண்ட் லேட்டரல் ஷோல்டர் ஆக்டிவேஷன், இது ரெண்டுமே வந்து புஷ் மூவ்மெண்ட். இதை வந்து புஷ் டேல போட்டு ரியர் டெல்ட் ஜஸ்ட் நம்ம பேக் ஆஃப் த ஷோல்டர் இதை வந்து நம்ம புல் டேல போட்டுக்கலாம். ஸோ புஷ் டே, புல் டே, அடுத்து தேர்ட் டே வந்து கம்ப்ளீட் லெக் டே, இது 3 மாதிரி போட்டுக்கலாம். இதே மாதிரி இன்னொன்று புஷ் புல் லெக்ஸ், இதே மாதிரி 6 டேஸ் கவர் பண்ணலாம். இல்ல அப்படின்னா 6 டேஸ் வந்து நான் பேசிக்கா போடுறது எப்படின்னா, நான் வந்து ஷோல்டரை வந்து புஷ் புல்ல இருந்து எடுத்துருவேன். ஏன்னா எனக்கு லெக்கு வந்து தனியா தேவையில்ல. லெக் போடுறப்போ டைமும் நிறைய இருக்கிற மாதிரி நான் ஷோல்டரையும் லெக்கையும் சேர்த்து போடுவேன். இது வந்து இதுவுமே டிபிக்கலா நிறைய பேர் போடுறது தான். பேக் பை, செஸ்ட் ட்ரை, ஷோல்டர் லெக், இதே ரிப்பீட் பண்ணுவேன். மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. இது வந்து 6 டேஸ் ஸ்பிளிட். 6 டேஸ் போடுறவங்களுக்கு என்ன அப்படின்னா, நீங்க நிறைய போட்டுறக்கூடாது, அது வந்து ஜங்க் வால்யூம் ஆயிடும். அதெல்லாம் பத்தி நம்ம இன்னொரு வீடியோல பேசுவோம். ஸோ 6 டேஸ் ஸ்பிளிட்ன்றப்போ நீங்க டைம் கம்மியா ஒர்க் அவுட் போடுற மாதிரி ஈஸியா வந்து ஒவ்வொரு ஒர்க் அவுட்டையும் நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் எத்தனை ஸ்பிளிட்ன்றது. 7 நாளும் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றது உங்க வெறித்தனமா யாராவது மோட்டிவேஷனா இருந்தா பண்ணுங்க, தப்பு இல்லை. எல்லா நாளும் ஆக்டிவா இருக்கிறது நல்லது. பட் ரெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். அந்த 7th டே ரெஸ்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த 6 நாள் நம்ம கஷ்டப்படுறது, அந்த ஒரு நாள் நம்ம உடம்புக்கு நம்ம ரெஸ்ட் கொடுக்குறோம், நம்ம மென்டலி பீஸ்ஃபுல்லாகவும் நம்ம ஒரு ரெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். என்ன ஸ்பிளிட் போட்டாலும் சரி, எல்லாத்துக்குமே ரிகவரிக்கு டைம் கொடுத்து ஸ்பிளிட்டை வந்து நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க.